ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. பாறை கருவாடு வச்சு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, பூண்டு 1 கட்டை, புளி எலுமிச்சம்பழம் அளவு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் அரை மூடி, பெரிய தக்காளி 2, மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், பாறை கருவாடு 50 கிராம். விறகடுப்புல தான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போறேன். அதுக்காக கோலம் போட்டு அடுப்பை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்புல சுடுதண்ணி வச்சுக்கலாம். கருவாட்டை கிளீன் பண்றதுக்காக கருவாட்டோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் நம்ம கிள்ளி எடுத்தாச்சு. நெத்திலி கருவாடு அப்படின்னா மட்டும் நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். மற்ற கருவாட்டுக்கு நம்ம தலைப்பகுதியும் வால் பகுதியும் கிள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயில் ஆயிட்டு இருக்கிற தண்ணியில நம்ம இந்த கருவாட்டை போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம இறக்கிடலாம் அடுப்புல இருந்து. அடுப்புல சட்டி வச்சிருக்கிற சட்டி சூடானோனையும் எண்ணெய் ஊத்திக்கலாம். மரசுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாவே நம்ம ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கிறேன். கடுகு வெடிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை இதில் சேர்த்திக்கலாம். வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து இதில் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய சைஸ் தக்காளி 2, பழுத்த தக்காளியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்குறோம். இதில் போட்டுக்கலாம். அடுத்ததான் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலை வடித்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயை அரைச்சி நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். நீங்கள் அரைச்சி சேர்த்தனாலும் சேர்த்துலாம். தேங்காய் பாலை மட்டும் சேர்த்தனாலும் சேர்த்திக்கலாம். வடித்து தேங்காய் பாலாக வேணும்னா நீங்கள் தேங்காய் அதிகமாக வச்சு எடுத்துக்கணும். தேங்காய் போடுறேன்னா கொஞ்சம் அதில் கம்மியாக போட்டால் போதும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற கருவாட்டை இதில் சேர்த்திடலாம். இது ஒரு 5 to 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை கருவாடு போட்டதுக்கு அப்புறமா.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கருவாடு வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அளவு கூட்டியோ குறைச்சோ உங்களுக்கு கருவாடு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி கருவாட்டோட அளவை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பாடு சூடாக வச்சாச்சு. கருவாட்டு குழம்பு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். கருவாட்டு குழம்போட டேஸ்ட் உண்மையுமே நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிற கருவாட்டு குழம்பு அது ஒரு வகையான டேஸ்ட். மிளகரிச்சு வைக்கிறது இந்த குழம்பு உண்மையிலுமே சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. டாடா பை பை, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.